ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பீகார்ல என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியில முதல்ல ஒற்றுமை இல்லை. ஏன்னா ராகுல் காந்தியா இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், பல பிரிவுகளை என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு நின்னாங்க. ஒரு சில தொகுதிகளில் கூட்டணியா நின்னாங்க, ஒரு சில தொகுதிகளில் தனித்தனியா எதிரணியில நின்னுக்கிற மாதிரி நின்னாங்க. இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணியில ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப பீகார்ல என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாலும் அதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் போதே இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்னு உடனே நிதிஷ்குமார் ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. திரும்பவும் நிதிஷ்குமார் தான் ஆட்சியை பிடிக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு. ஆனா போட்ட வேகத்திலேயே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த மாற்று முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியை தவிர்த்துட்டு என்டிஏ கூட்டணி அங்க முன்னிலை வகித்தாலும் யாரு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இங்கதான் பாஜக தன்னுடைய செக் பாயிண்ட வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சட்டசபையில நிதிஷ்குமார் ஒரு தனி பெரும்பான்மையோடு என்ன பண்ணாரு, வந்தாரு, அது சீட்டுகளை பிடித்தாரு. ஆனா பாஜக பீகார்ல வளர்ந்திருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா 2025 நடந்த இந்த சட்டசபை தேர்தல் மூலமா பீகார்ல பாஜக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க, கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 243 தொகுதி. இதுல ஒரு கட்சி பெரும்பான்மையை பிடிக்கணும்னா 122 தொகுதி எடுத்தா அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும், உன்னிப்பா கவனிக்கணும். தொகுதி பங்கீடு பிரிச்சாங்கல்ல, பிஜேபி 101 தொகுதினா அட் சேம் டைம் நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு 101 தொகுதி. ரெண்டு பேரும் சரிக்கு சமமா தொகுதிகளை பிரித்து நின்றாங்க. ஆனா கூட இருந்த சிராக் பாஸ்வான் மற்ற கூட்டணி சின்ன சின்ன கட்சிகள் என்ன பண்ணாங்க, 20 தொகுதி அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, நின்னாங்க. இதுல பாஜக மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 89 தொகுதியில வின் பண்ணிருக்கிறாங்க. நிதிஷ்குமார் கம்மியா தான் வின் பண்ணி, பாஜக விட அவர் கம்மியா தான் என்ன பண்ணிருக்காரு, வின் பண்ணிருக்காரு. இப்போ பாஜக முதலமைச்சர் வேட்பாளரா வரணுமா இல்ல நிதிஷ்குமார் முதலமைச்சரா வரணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இங்க குழம்பித்தான் இருக்குது. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில நிதிஷ்குமாரை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதாவது பாஜக தலைமையில இந்த நிதிஷ்குமாரை நீக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம். அந்த ரேஞ்சில சீட்டு 122 சீட் அவங்களுக்கு கால்குலேட் ஆகுது. இதுல தேர்தல் நடக்கும் பொழுதே என்ன நினைச்சிருந்தாங்க, என்ன சொல்லி இருந்தாங்க பாஜக தரப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்னு ஆதரிக்கவே இல்லை, நாங்க ஜெயிச்சு வந்துட்ட பிறகு என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாமே ஆலோசிச்சு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தேர்ந்தெடுப்போம். அது பாஜகவா இருக்கலாம், இல்ல நிதிஷ்குமாரா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். ஆனா நாங்க நிதிஷ்குமார் தான் அப்படின்னு நாங்க முன்னிலைப்படுத்தி நாங்க என்ன பண்ணல, தேர்தலை சந்திக்கல அப்படின்னு இப்போ சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணாரு, அமித்ஷா சொன்னாரு முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க சூஸ் பண்ணுவோம், தேர்தல் பிரச்சாரங்களே சொல்லி இருக்கிறார். சோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்க பீகார்ல நிதிஷ்குமார் ஜெயிச்சிட்டாரு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இந்த தேர்தல் இருக்குல்ல, சட்டசபை தேர்தல், பீகார் சட்டசபை தேர்தல்ல டெல்லியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். மோடியோட சேர் தப்பிச்சிச்சு, அவ்வளவுதான். ஏன்னா நிதிஷ்குமார் ஒருவேளை தோத்து இருந்தா உடனே அவர் என்ன பண்ணுவார், முதலமைச்சரா இருக்கிறது தான் அவரை விரும்புவார், இல்ல ஜெயிக்கிறது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் தொடர்ந்து என்ன பண்ணிருக்காரு, முதலமைச்சரா பீகார்ல முடிசூடா மன்னனா இருந்திருக்கிறாரு நிதிஷ்குமார். சோ இந்த தடவை அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கொஞ்சம் நாள்கள் கழித்து தான் நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்போ நிதிஷ்குமாருக்கு பாஜகவுல சீட்டு கொடுப்பாங்களா, முதலமைச்சர் சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போதைக்கு டெல்லியில மோடியோட சேர் என்ன பண்ணுச்சு, தப்பிருச்சு. ஏன்னா இப்போ வந்து ஏன்னா டெல்லி நாடாளுமன்றத்துல அவருடைய சப்போர்ட்டிவா வாபஸ் வாங்க முடியாது, வாங்கினாருன்னா இங்க ஒரு டவுசர் அவுந்துரும். அந்த ரேஞ்சுக்கு சட்டசபையில பாஜக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சீட்டுகளை வின் பண்ணிருக்கிறாங்க. நிதிஷ்குமார் ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில வின் பண்ணியிருந்தா, பாஜக விட அதிகமான தொகுதியில வின் பண்ணியிருந்தா கொஞ்சம் கரார் காட்டலாம். ஆனா இப்போ நிதிஷ்குமார் பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் இவர் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல பீகார்ல நிதிஷ்குமார் அவர்களும் இருக்கதான் செய்யறாரு. சோ இதனால டெல்லியில எந்தவித ஒரு ஆபத்தும் இருக்காது, மோடியோட சேருக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது அப்படின்னு எழுதிக்கிட்டாலும்
பீகார்ல திரும்பவும் நிதிஷ்குமார் முதலமைச்சரா ஆவாரா ஆக மாட்டாரா? இதுதான் பெரிய ஒரு கேள்வியக்குறியா இருக்குது. ஆனா இதுல இந்தியா கூட்டணியிலிருந்து எதிர்கட்சி தரப்புல இருந்து என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலை திட்டமிட்டு நடத்தின தேர்தல் தான், பாஜக தான் வரணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பாக SIR அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா தேர்தல் ஆணையம் இங்க முழுசா இறங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜெயிச்சது பாஜகவோ நிதிஷ்குமாரோ என்டிஏ கூட்டணி இல்ல, தேர்தல் ஆணையம் ஜெயிச்சிருக்கு பீகார்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கருத்துக்கள் அள்ளி வீச தொடங்கிட்டாங்க. உண்மையிலே இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா அது இருக்கு. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு சில தொகுதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 50 ஓட்டு 60 ஓட்டு 30 ஓட்டு 20 ஓட்டு 100 ஓட்டு 500 ஓட்டு இந்த மாதிரி ஒரு கேப்ல தான் பண்ணிருக்காங்க, தோத்து இருக்காங்களே கண்டி. பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோக்கவே இல்லை பாஜக கிட்ட. அதுவும் முக்கியமா ஒரு சில தொகுதியில இந்த ஓட்டு வேரியேஷன் வருதுல, 20 ஓட்டு 30 ஓட்டு 50 ஓட்டு 100 ஓட்டு இந்த ஓட்டு வித்தியாசத்துலதான் தோத்து இருக்கிறாங்க. பெரிய வாக்கு ஓட்டு விஷயத்துல என்ன பண்ணலாம், தோக்கவே இல்லை. ஆனா குறிப்பா நீங்க இந்த ஜெயிச்சிருக்காங்கல்ல, இந்த குறுகிய ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல, பெரும்பாலும் பாஜக வேட்பாளர்கள். இதுலயே கொஞ்சம் சந்தேகம் வருது எல்லாருக்குமே. அது எப்படிப்பா கரெக்டா பாஜக வேட்பாளர்கள் 20 ஓட்டு 30 ஓட்டு 50 ஓட்டு இந்த டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஆனா பிடிச்சிருவாப்பல ராகுல் காந்தி ஈஸியா வந்து என்ன பண்ணுவார், தோல் உறுத்தி காட்டுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்த தோல் உரிச்சு காட்டினார். பாஜக நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த மாதிரி வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப பீகார்லயே அது என்ன பண்ணுவாரு, களை எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அது ஒரு புறம் இருக்கட்டும், அதை வந்து என்ன பண்ணுவாரு செய்வார். ஆனா ஜெயிச்சது தான், இதுல ஒன்றும் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க முன்வைக்கப்படுது. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அங்க முறையா செயல்படலப்பா, இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து, அதாவது தோத்தாங்கல்ல அவங்க தரப்புல இருந்து பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது. ஆனா இருந்தாலும் இது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் பீகார்ல பாஜகவுக்கு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா செயல்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா வாக்கு வித்தியாசத்தை வச்சு பார்த்தோன்னா ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்கும். இவ்வளவு ஏங்க தேஜஸ்வி யாதவ் தோத்து இருக்கிறார், ஆனா அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 23%. ஜெயிச்ச பாஜகவே இல்ல, நிதிஷ்குமார் கூட அவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கல. தோத்தாலும் வாக்கு பர்சன்டேஜ்ல அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்றதுதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா இப்போ நீங்க பீகார் எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, பீகார் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவோம் அப்படி நீங்க எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியான வாக்கு சதவீதம் இந்த வருஷம் தான் பீகார்ல பதிவாயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த சாத்தியமான கூறுகள் நடந்திருக்கும் அப்படின்னா, பெரிய சதவீதம்லாம் ஜெயிச்ச பாஜகவோ நிதிஷ்குமாரோ என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் பெரிய வாக்கு சதவீதமும் வாங்கல. தோத்து இருந்தாலும் எதிர்கட்சியில இருக்கிற தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, வாக்கு சதவீதத்தை ஏத்தி இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு விஷயமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்றதான் இங்க நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆக மொத்த இப்போ பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கு, அதுல எந்த மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியில இருக்கிறவங்க நாங்க இந்த தேர்தலை நிராகரிக்கிறோம், இந்த தோல்வியை நாங்க ஏத்துக்கவே இல்லை, நாங்க ஒத்துக்க மாட்டோம், ஆட்டத்தை கலைச்சு திருப்பி ஆடுங்க அப்படின்ற ரேஞ்சில குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆக மொத்த நிதிஷ்குமார் முதலமைச்சரா ஆவாரா ஆக மாட்டாரா, அமித்ஷா அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு? ஏன்னா இப்போ பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அங்க முதலமைச்சரா வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் நீங்க எடுத்துக்கங்க, ஆரம்பத்துல ஷிண்டேவை வச்சுதான் என்ன பண்ணாங்க, பாஜக உள்ள வந்தாங்க. ஷிண்டே முதலமைச்சர், பாஜக துணை முதலமைச்சர் இப்படிதான் இருந்தாங்க. ஆனா அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது பாஜக அதிகப்படியான இடத்தை என்ன பண்ணாங்க, தட்டி தூக்கிட்டாங்க. இப்ப பாஜகவுக்கு கீழே தான் ஷிண்டே அப்படின்ற ரேஞ்ச் இருந்து. இப்ப ஷிண்டே எங்க இருக்கிறாரு, அவருக்கான அப்டேட் எதுவுமே இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அதே நிலைமை தான் பீகார்லயும் செயல்படுத்த போறாங்க. இப்ப பீகார்ல நிதிஷ்குமாருக்கு கீழே தான் பாஜக இருந்தது, ஆனா இந்த தேர்தல்ல நிதிஷ்குமாருக்கு மேல பாஜக வந்துருச்சு. இப்போ பாஜக கீழே தான் நிதிஷ்குமார். ஷிண்டே ஃபார்முலாவை அப்படியே பீகார்ல என்ன பண்ண போறாங்க, செயல்படுத்த போறாங்க பாஜக அப்படின்றது. ஆக மொத்த இலவு காத்த கிளி மாதிரி பாஜக வீட்டு வாசல்ல நிதிஷ்குமார் காத்து கொண்டு இருக்கிறார். சிஎம் சீட்டு குத்துருங்க ஐயா, நான் சிஎம் ஆயிடுறேன், என்ன சிஎம்மா உட்கார வச்சிருங்க அப்படின்னு. ஆனா இருந்தாலும் பாஜக கரார் காமிக்கிறாங்க, எப்பா உன்னை விட நான் தான் அதிகமா தொகுதி வென்றிருக்கேன், நாங்க இது வரைக்கும் பீகார்ல எங்க கட்சி வளர்ந்துருக்கா, இல்லவே இல்லை, இப்பதான் நாங்க தட்டு தடுமாறி என்ன பண்ணிருக்கோம் வந்திருக்கோம்,
நாங்க போயிட்டு முதலமைச்சர் வேட்பாளரை விட்டு கொடுப்போமா? நாங்களும் கொஞ்சம் ஆண்டுகிறோம். இத்தனை வருஷம் ஆண்டீங்களே, கிட்டத்தட்ட 20 வருஷம் நீங்க ஆண்டு இருக்கீங்க, போய் கொஞ்சம் ஓரமா உக்காருங்க, நாங்க ஆண்டுகிறோம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவே எடுத்துக்கங்களேன், பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்க முடியாது. ஒரு சில மாநிலங்கள், நீங்க தென் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டாதான் பாஜக வலிமையா இல்ல. வட மாநிலங்கள்ல பாஜக ரொம்ப வலிமையா இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க ஆட்சி செய்யறாங்க. அது வச்சுதான் நம்ம சொல்றோம். சோ அப்படியா இருக்கும் பொழுதுதான் இங்க பீகார்லயும் கிடைச்ச வாய்ப்பை பாஜக விட்டு கொடுக்காது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்ப நிதிஷ்குமார் இதுக்கு ஓகே சொல்லல அப்படின்னாலும், நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க அப்படின்னு நிதிஷ்குமாரை தூக்கி வெளியே போட்டாலும், அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே போட்டாலும், இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜக தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்கு கணிசமான தொகுதிகள் அவங்க கிட்ட இருக்கு. நிதிஷ்குமார் ஆதரவு தெரிவிச்சாலும் தெரிவிக்கலனாலும் பாஜக அங்க முதலமைச்சர் வேட்பாளர், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்றத ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. இப்ப நிதிஷ்குமார் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் இங்க இருக்கு. பீகார்ல திரும்பவும் நிதிஷ்குமார் முதலமைச்சரா இல்ல பாஜக தரப்புல இருந்து முதலமைச்சரா? இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.